ஹாய், ஹலோ. ஸோ, நீங்க எல்லாருமே பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்தது என் லைஃப்ல என்ன? ஓகே. அடுத்தது என் லைஃப்ல என்ன நடக்கும்? அடுத்தது என் லைஃப்ல என்ன நடக்க போது? எனக்கு ஏன் யார்கிட்ட நான் அன்பு காமிச்சாலுமே எனக்கு செட் ஆகல. நான் ஏன் இவ்ளோ தனியா இருக்கிறேன்? ஏன் என் லைஃப் இப்படியே தனியாவே போயிடுமா? ஏன் என்னோட வாழ்க்கையில ஒரு அன்பு, கேர் காட்டுறவங்க யாருமே வரல? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ, அதுக்கு நான் இன்னைக்கு ஆன்சர் குடுக்க போறேன். ஸோ, உங்களுக்கு ஸ்க்ரீன்ல 2 பைல் தெரியும். பைல் 1 313, பைல் 2 212. ஸோ அந்த 2 பைல்ல ஏதாவது ஒண்ண சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ பாஸ் பண்ணிட்டு கண்ண மூடி தேங்க் யூ யூனிவர்ஸ், தேங்க் யூ ஏஞ்சல்ஸ் எனக்கு கரெக்ட்டான ஆன்சர்ஸ் குடுங்க அப்படின்னு கண்ண மூடி பிரேயர் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பைல சூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த பைல்ல உங்களுக்கான ஆன்சர் எல்லா விதமும், அதாவது உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்புக்கான ஆன்சர், உங்களோட பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தோட ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ முதல்ல ஒரு பைல சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 313, பைல் 2 212. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கண்ண மூடி பிரேயர் பண்ணி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் வச்சுக்காதீங்க. ஸோ இப்போ பைல் 1 313 உங்களுக்கான ரீடிங். உங்க பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்னைக்குதான் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல உள்ள பிளாக்கேஜஸ் கிளியர் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 313 சூஸ் பண்ணியாச்சா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைல் 313 உங்களுக்கான ரீடிங். ஓகே ஓகே. எனக்கு ஏன் இத்தனை கார்டு இதில் எடுக்கணும்னு தோணுச்சுன்னு தெரில. ஃபைல் 1 பட் ஆனால் ஏதோ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க லைஃப்ல எது சரி இல்லையோ, எந்த விஷயம் உங்களை விட்டு போயிடுச்சோ அதுக்கு முதல்ல சே குட் பாய். முதல்ல அந்த விஷயத்துக்கு குட் பை பண்ணுங்க. வேண்டாம், உங்களுக்கு அந்த விஷயம் வேணாங்கிறதுனால தான் உங்க லைஃப்ல இருந்து அதை எடுத்துட்டாங்க. மேபி உங்க பாஸ்ட் பர்சன் வேணாம்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு லவ் கொடுக்க ஆளே இல்லைன்னு நினைக்கிறீங்க. பட் யூனிவர்சல் லவ், இந்த ஹோல் வேர்ல்டு லவ்வுக்காக மட்டும்தான் ஏங்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களை தேடி ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஆனா உங்களோட ஆள் மனசு ரொம்பவுமே நிதானம் இல்லாமல் ஒரு அலை மாதிரி இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கு. உங்களோட மனசை ஒரு கட்டுப்படுத்த முடியல. நீங்க நினைக்கிறீங்க, நான் என்னோட மனசை கட்டுப்படுத்தி அந்த விஷயத்த பத்தி யோசிக்க கூடாது, ரொம்ப பாசிட்டிவா யோசிக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்றீங்க. பட் ஆனா உங்க மனசு ஒரு நிலையா இருக்க மாட்டேங்குது. ஆஹா! உங்க லைஃப்ல உங்களுக்கு ரொம்பவுமே அழகான பேரா, ரொம்பவுமே உங்கள டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு பெர்சன் வரப்போறாங்க. ஸோ 2 பேரும் ரொம்பவுமே அழகா இந்த உலகத்த மேல நின்னு பார்க்க போறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்பவுமே ஹை பொசிஷனுக்கு 2 பேருமே வரப்போறீங்க. மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா வரப்போறீங்க. பவர் கப்பிள். ஓகே. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஸோ மேபி இப்ப பிரசன்ட்ல உங்களுக்கு யாராவது நியூ கிரஷ் இருக்கலாம், நியூ ஃப்ரெண்ட் இருக்கலாம். அவங்க கூட உங்க லைஃப்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீ ஸ்பிரிட். ஸோ ஒருத்தவங்க ரொம்பவுமே விட்டு கொடுத்து அவங்களுக்கான இண்டிபெண்ட்ல நீங்க தலையிடாம உங்களோட இண்டிபெண்ட்ல அவங்க தலையிடாத மாதிரி ஒரு பர்சன் வரப்போறாங்க. ஸோ மேபி ஆல்ரெடி வந்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட லவ் லைஃப்ல என்ன பிளாக்கேஜஸ் இருக்கு உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 313 பைல் 1 கிளைம் பண்ணுங்க. 313 போட்டு கிளைம் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க. மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன பிளாக்கா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க எனக்கு ஒருத்தவங்க வேணும், என்னை லவ் பண்றதுக்கு ஒருத்தவங்க வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் வந்தா நீங்க அவங்கள்ட்ட கம்ப்ளீட்டா முழு மனசோட அவங்கள்ட்ட பழக மாட்டீங்க. மேபி ஒரு ரிசர்வ் இருக்கு. அவங்களும் உங்களை ஏமாத்திடுவாங்களோ, அவங்களும் உங்களை விட்டு போயிடுவாங்களோங்கிற எண்ணத்திலேயே அவங்க கிட்ட ஃப்ரீயா பாசிட்டிவா பழக மாட்டீங்க. இதுதான் உங்க லைஃப்ல உள்ள பிளாக்கேஜ். யூ செட் இம்பாசிபிள், ஸ்டாண்ட் ஃபார் யுவர் பார்ட்னர் டு மீட், பி லெஸ் டிமாண்டிங். ஸோ நீங்க அடிக்கடி என்ன பண்றீங்கன்னா, மேபி உங்க பார்ட்னர் அல்லது நியூ பர்சன் அல்லது பாஸ்ட் பர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க உங்களை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டா கூட, இல்ல என்னால வர முடியாது, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, என்னால இப்ப மீட் பண்ண முடியாது, நான் இப்பதான் மீட் பண்ணுவேன், நிறைய டிமாண்டிங் பண்றீங்க. நிறைய எனக்கு இப்படிதான் வேணும், இப்படி இருந்தாதான் நான் பண்ணுவேங்கிற விஷயத்த நீங்க அடிக்கடி பண்றீங்க. மேபி உங்க பர்சனும் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த விஷயம் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவுமே பிளாக்கா இருக்கு. You are either obsessed with someone or struggling with addiction, get help. ஸோ உங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லது உங்க பர்சன் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்ஷன்ல இருக்கிறாங்க. அந்த பர்சன் ரொம்பவுமே ஒரு
தேவையில்லாத பழக்கத்துல ரொம்பவுமே அடிமையா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அல்லது அவங்கள்ட்ட யார்ட்டயாவது சொல்லி அவங்கள ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. மேபி அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுவீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. மேபி அவங்க உங்க மேல அப்சஸ்டா இருக்கலாம். அதனால கூட நெறைய ப்ராப்ளம் வரலாம். பொசசிவா இருக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இதனால தான் வருது. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், டிவைன் எல்லாரும் என்ன மெசேஜ் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க? இதுக்கான முடிவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். கரேஜ். ஓகே. ஓகே. ஸோ உங்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அத தைரியமா பண்ணுங்க. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ன்னு வந்துருச்சுன்னா, அதுக்கு தைரியமான விஷயம் நீங்க நெறைய பண்ணணும். மேபி உங்க பெர்சன் இன்னும் கமிட்மெண்ட் குடுக்கல. ஸோ அவங்களுக்கு கரேஜ் வேணும். இன்னும் கரேஜா அவங்க ப்ரொபோஸ் பண்ணணும். இன்னும் கரேஜா அவங்க அவங்களோட தன்னோட வீட்ல உங்கள பத்தி எடுத்து சொல்லணும். அதே மாதிரி ஒரு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரன்முறை வச்சு அவங்க இருக்க மாட்றாங்க. மேபி உங்கள்ட்ட அளவுக்கு மீறி உங்கள ரொம்பவுமே பொசசிவா இருக்கலாம். அளவு கடந்து உங்க மேல டிமாண்ட் பண்ணலாம். அளவு கடந்து உங்கள ரொம்பவுமே தான் கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாரி விஷயங்கள் தான் இன்னும் ப்ராப்ளமா போயிட்டுருக்கு. பட் ஆனா கண்டிப்பா உங்க லவ் லைஃப்க்கான கைடன்ஸ் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் எல்லாரும் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. கொஞ்சம் உங்கள நீங்க மாத்திக்கிட்டு, உங்கள நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான கைடன்ஸ் கிடைக்கும். மேபி உங்க பெர்சன் இந்த மாரி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி காமிங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நெக்ஸ்ட் என்ன ஆகும்? அல்லது உங்க லைஃப்ல அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட லவ் லைஃப்ல 313 மறக்காம இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஓகே. ஸோ உங்க லைஃப்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல அல்லது நியூவா ஒரு பர்சன் வரப்போறாங்க. அந்த பர்சன் மேபி உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம். பட் உங்களோட ஏஜ்ல கம்மியாவும் இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி. அவங்க உங்கள்ட்ட எல்லாமே உங்களுக்காக எல்லாமே பண்றதுக்கு ரெடி. பட் ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலி சைடு அவங்களால ஒரு விஷயத்த மீறி அவங்களால பண்ண முடியல. ஸோ அதையும் மீறி அவங்க உங்களுக்காக நிக்கிறதுக்கு வரப்போறாங்க. திரும்பவும் அதே கார்டு. உங்க மேல ரொம்ப பொசசிவா இருக்காங்க. ரொம்ப உங்கள டாமினேட் பண்றாங்க. ஸோ இந்த விஷயம் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு. மேபி உங்க எக்ஸ் பர்சன், நியூ பர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கு. ஸோ இதை கிளைம் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் 212 உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல நெக்ஸ்ட் என்ன ஆகும்? எதனால இந்த ரிலேஷன்ஷிப் சரியா ஒர்க் அவுட் ஆகல? உங்களோட பர்சனோட அது நியூ பர்சன், எக்ஸ் பர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ கிளைம் பண்ணுங்க. 212 போடுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் சொல்லுங்க. ஸோ ஓகே. 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 ஸோ முதல்ல உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் கார்டு. நீங்களோ உங்க பர்சனோ மீன ராசி, துலா ராசி, கும்ப ராசி, மிதுன ராசி. ஓகே. இந்த 4 ராசியில ஏதாவது ஒண்ணா இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். இது லக்னம், ராசி எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ மீனம், துலாம், மிதுனம், கும்பம் இந்த 4 ராசியில ராசியாவும் இருக்கலாம், கும்பமாவும் இருக்கலாம். நீங்க 2 பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லான கப்புள். ஓகே. நீங்க நினைச்சா 2 பேரும் சேர்ந்து எந்த விஷயத்த வேணாலும் சாதிக்க முடியும். எந்த விஷயத்த வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட பர்சனல் லைஃபும் growth ஆகும். உங்களோட ஒர்க்கும் growth ஆகும். உங்களோட சிச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப அழகா டெவலப் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவுமே அட்ராக்ஷனா இருக்காங்க. அவங்களும் உங்க மேல ரொம்ப அட்ராக்ஷனா இருக்காங்க. நீங்களும் அவங்க மேல ரொம்பவுமே அட்ராக்ஷனா இருக்கீங்க. 2 பேருமே சோல்மேட். ஓகே. 2 பேருமே ரொம்ப டீப்பான கனெக்ஷன்ல இருக்கீங்க. ரொம்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவுமே அட்டாச்டா இருக்கிறீங்க. இது ஜென்ம ஜென்மமா இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ மீன ராசி, துலா ராசி, மிதுன ராசி, கும்ப ராசி. ஆஹா! உங்களுக்கு அவ்ளோ லவ் யூனிவர்ஸ் எல்லாருமே பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்க ரெடியா இருக்காங்க. ஸோ மேபி ப்ரொபோஸ் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ரொபோஸ் பண்ணுங்க. அல்லது உங்களோட பாஸ்ட் பெர்சன் அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நீங்க 2 பேருமே சோல்மேட். ஸோ உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்ல என்ன பிளாக்கா இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஓகே.
ஸோ யூ காண்ட் ஹரி லவ், த ரைட் ஒன் இஸ் கம்மிங் இன் பர்ஃபெக்ட் டிவைன் டைமிங். ஸோ உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ரொம்பவுமே அவசரப்படுத்தாதீங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. உங்களுக்கு கரெக்டான சூழல்ல கரெக்டான நேரத்துல உங்களுக்கு தேவைப்படுற அன்பு, யார் உங்களுக்கான சோல்மேட்டோ அவங்க உங்ககிட்ட வருவாங்க. ஸோ நீங்க ரொம்பவுமே அவசரப்படுறீங்க, நான் தனியா இருக்கேன் தனியா இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிரிட்டிசைசிங் யுவர் பார்ட்னர் இஸ் த டிரைவிங் தெம் அவே, ஃபோக்கஸ் ஆன் தர் குட் குவாலிட்டி. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்க பார்ட்னர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மேபி உங்களை நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம். ஸோ அந்த பர்சன் உங்களை அடிக்கடி உங்கள்கிட்ட உள்ள பேட் குவாலிட்டிஸே பார்க்குறாங்க, உங்கள்கிட்ட உள்ள குட் குவாலிட்டிஸை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுவும் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிளாக்கா இருக்கு. மேபி நீங்களும் அப்படி இருக்கலாம், மேபி அவங்கள்ட்ட உள்ள பொசசிவ்னால நீங்க அப்படி நடந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடந்துக்காதீங்க, அவங்கள்ட்ட உள்ள குட் குவாலிட்டிஸையும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பவுண்டரி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இதை தாண்டி எதுவுமே என்னால பண்ண முடியாது, இவ்வளவுதான் என்னோட பவுண்டரிஸ், நான் இது வரைக்கும் தான் என்னால இறங்கி வர முடியும் அப்படின்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணி போங்க. எனக்கு பிடிச்சு போச்சு, நான் உங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவேன்னு நீங்க ரொம்ப இறங்குனீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ அங்க தெரியாம போயிடும். ஸோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல பிளாக்கேஜஸா இருக்கு. ஸோ 212 உங்களோட பார்ட்னர் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்பர் 6 உங்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான நம்பர். நம்பர் 5 ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர். ஓகே, நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீல் பண்றதுக்கு நிறைய மெனக்கடுறீங்க. பட் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன வேணும், எமோஷனலா என்ன சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத 2 பேருமே மறந்துடுறீங்க. 2 பேருமே பணத்து மேல பணம் சம்பாதிக்கணும் இதுல கான்சென்ட்ரேஷன் இருக்கே ஒழிய, பட் 2 பேருமே ஃபீலிங்ஸை பத்தி எமோஷனலை பத்தி அவ்வளவா டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க. நிறைய கண்டிஷன் போடுறீங்க, எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க போடலாம், அல்லது நீங்க எனக்கு இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும்னு நீங்க போடலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவுமே இதாக்குது. ஸோ இதை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா நடக்கும். 6ங்கிற நம்பர் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நம்பர். மேபி உங்களோட பர்த் டேட், அவங்களோட பர்த் டேட், அல்லது நீங்க மீட் பண்ண டேட் எதா வேணாலும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. 6/15/24. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ட்ரீம்ல உங்களோட சோல்மேட் என்ன, அல்லது உங்களுக்கான முக்கியமான விஷயம் எது அப்படின்னு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மேபி 78 ஹவர்ஸ்ல உங்களுக்கு இந்த ட்ரீம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நீங்க கண்டிஷன்ஸ், பவுண்டரிஸ் இதெல்லாம் செட் பண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 212 உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நெக்ஸ்ட் என்ன ஆகும், உங்க பார்ட்னர் பேச போறாங்களா, அல்லது இந்த சிச்சுவேஷன் எப்படி மாறும் அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, ஓஹோ, ஓகே. ஸோ உங்க பார்ட்னர் உங்களை ஏமாத்திட்டாங்க. உங்க பார்ட்னர் மேபி உங்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்தியிருக்காங்க. பாஸ்ட்ல உங்கள்கிட்ட ரொம்பவுமே ஒரு எமோஷனல், உங்களோட எமோஷனுக்கு, உங்களோட கேருக்கு, உங்களோட லவ்வுக்கு அவங்க எந்த ஒரு தகுந்த விஷயத்த அவங்க பண்ணவே இல்லை. அந்த விஷயம் அவங்கள ரொம்பவுமே அஃபெக்ட் பண்ணுது. அந்த விஷயம் அவங்கள ரொம்பவுமே ஒரு பேர்டனா ஃபீல் பண்ண வைக்குது. ரொம்ப கில்ட் ஃபீல்ல இருக்காங்க, ரொம்பவுமே பேர்டனா யோசிக்கிறாங்க. தன்னோட லைஃப் இப்படி மாறிடுச்சே, நம்ம இந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் இருந்தோம், நம்ம இழந்துட்டோமேங்கிற விஷயம் அவங்கள ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஆனா இப்போ அவங்க உங்க மேல ரொம்பவுமே அட்ராக்ஷனா, ரொம்பவுமே ஒரு அப்சஷனா, ரொம்பவுமே லவ்வா, ரொம்பவுமே கேரா, ரொம்ப ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு லவ்ல அவங்க இப்ப இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேபி இது பாஸ்ட் நியூ பர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ரொம்பவுமே ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்க நினைச்ச அதே எமோஷனல், நீங்க நினைச்ச அதே கேர், நீங்க கொடுத்த அதே விஷயம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு கர்மாவை காமிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அந்த விஷயம் இப்போ அவங்களுக்கு திரும்ப நடந்துட்டு இருக்கு. மேபி தேர்ட் பார்ட்டி இருக்கலாம், அதனால கூட இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலாம். ஸோ உங்ககிட்ட வரப்போறாங்க, ரொம்பவுமே எமோஷனலா ரொம்ப கேர் எடுத்துக்க போறாங்க. கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கிளைம் பண்ணுங்க.